அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா பெங்களூரில் திவ்ய தர்ஷன் பஸ் கிளம்புற இடத்துல இருக்கோம். அதாவது மெஜஸ்டிக் கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் இந்த திவ்ய தர்ஷனுக்கு பஸ்ஸுக்கு புக் பண்ணியாச்சு. 450 இந்த திவ்ய தர்ஷனுக்கு இந்த பஸ்ஸை நம்ம பார்த்துக்குவோம். இந்த ஓல்வோ தான் நம்ம போக போகிறது. இதில் வந்து மேலே வந்து இந்த உயரமாக இடத்துலையும் உட்காந்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்கலாம். மேலே நாங்கள் வந்து எங்களுக்கு 1415 ஸ்ட்ரீட் அந்த சீட் நம்பர் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். கூட்டம் அவ்வளோவா இல்லை. வந்து பேசஞ்சருக்கு வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 8 சீட்டுக்கிட்ட காலியாக இருந்துச்சு. அதனால் நான் ஃப்ரண்ட்லேயே எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி எந்தெந்த இடம் போக போகிறோன்றத ஒரு கிளான்ஸ் பார்ப்போமா? அதாவது 8:30க்கு கெம்பகவுடா பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த பஸ் கிளம்புது. நாங்கள் முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அது போகிற டைமிங்ஸ் அவங்க சொல்கிறது வந்து ஸ்ரீ காளி ஆஞ்சநேயனா சுவாமி டெம்பிளுக்கு வந்து 8:50லேருந்து 9:30க்குள்ளே போயிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கோயில் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கோயில். இது வந்து 9:50லேருந்து 10:20 டைம் போட்டிருந்தாங்க. சும்மா ஒரு தோராயிரமாக ஒரு டைம் தான். 3வது கோயில் வந்து சிருங்ககிரி ஸ்ரீ சண்முகநாத சுவாமி டெம்பிள். 6 முகம் இருக்கிற மாதிரி முருகர் கோயில் இருக்கும். நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். அதே மாதிரி உங்களுக்கு 4வது வந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மவாரு டெம்பிள் மாரியம்மன் கோயில், கருமாரியம்மன் கோயில். அதுக்கப்புறம் வந்து 5வது வந்து ஓம்ஹார ஹில்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கும். உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7வது வந்து இஸ்கான் வைகுண்டா டெம்பிள் அப்படி சொல்கிறாங்க. வைகுண்டா இஸ்கான்னா மெயின் இஸ்கான் கிடையாது. இது வந்து இஸ்கான் வைகுண்டா டெம்பிள் அப்படின்ட்டு வசந்தபுராவில் இருக்குது அந்த கோயில் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறது ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ரவிசங்கர் ஆசிரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பனசங்கரி டெம்பிள் அது கடைசியாக காட்டுறாங்க. அதோடு உங்களுக்கு முடியுது. அதான் எல்லா பேசஞ்சரும் வந்துட்டாங்க. வண்டியும் எடுத்தாச்சு. நம்ம இப்போது காளி ஆஞ்சநேயரா கோயிலுக்கு நேராக வரோம் பாருங்கள். பஸ்லேருந்து எடுக்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு ஆஞ்சநேயர் தெரியா பாருங்க. கருப்பாக உயரமாக இருக்கார்ல. ಎಲ್ಲರಿಗೂ ಶುಭ ಮುಂಜಾನೆ. ನಮ್ಮ ಗಾಳಿ ಆಂಜನೇಯ ಟೆಂಪಲ್ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಶೂ ಚಪ್ಪಲಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದಲ್ಲಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ஆஞ்சநேயர், பெருமாள், ராமர், லக்ஷ்மணர் எல்லாருமே நம்ம பார்த்தோம். சத்யநாராயணன் எல்லாருமே நம்ம பார்த்தாச்சு. பார்த்துட்டு கடை சுற்றி வரும்போது நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. சுட சுட சக்கரை பொங்கல். அதை வாங்கி நம்ம உட்காந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸு போய் எடுத்த வேண்டியதான். நம்ம பார்த்த கோயில் வந்து காளி ஆஞ்சநேயர் கோயில். இங்கே தான் பிரசாதம் கொடுத்தாங்க. இதை உட்காந்து நம்ம சாப்பிட்ட காலைல அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சக்கரை பொங்கல் சுட சுட இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டோம். அப்படியே ராமர், லக்ஷ்மணர், சீதா, அனுமாரை பார்த்துட்டு சுவரை நிறைய ஓவியங்கள் இருக்கும். இதுதான் கருவறையில் இப்படி தான் ஆஞ்சநேயர் இருப்பார். உள்ள ஃபோட்டோ அலோடு கிடையாது. அதனால் இந்த ஆஞ்சநேயரை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு லாங் ஷாட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பெருமாள் சத்யநாராயண குளத்தில் பெருமாள் இருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பெருமாள் கருவறை இருப்பார், ஆஞ்சநேயர் கருவறை இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சத்யநாராயணர் கருவறை வேறு இருக்கும்.
விநாயகரோட அழகாக வந்து நாகர்கள், அதுக்கப்புறம் வந்து நாகர் சிலைகள், அதுக்கப்புறம் வந்து நவகிரகங்கள் இருப்பாங்க. அவங்களே நம்ம வளம் வந்துடுவோம். வெளியில் வந்து எள்ளு பொட்டலம் வேறு விற்றுருப்பாங்க. நம்ம எள்ளு விளக்கு பொட்டலம் போடலாம். கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸு மெயின் ரோடே இருக்கனால நம்மளை இங்கே பக்கத்துலேயே வந்து அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. ஆஞ்சநேயர் கோயில் காளி ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணியாச்சு. திருப்பி எல்லோரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிட்ட சந்தோஷத்தில். ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்த மாலை டிரைவர் வந்து அழகாக பஸ்ஸுக்கு முன்னாடி மாட்டி விட்டார். ஆமாம், அப்படியே இப்போ வண்டி கிளம்பியாச்சு பாருங்கள். ஆஞ்சநேயரை திருப்பியும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு அப்படியே பின்னாடியும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். ரோட் சைடு ஃபுல்லாக மாலைகள் தான், பெரிய பெரிய மாலைகள் தான். நல்ல ரோடு மேலேயே தான் இருக்குது. அருமையாக தரிசனம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் வந்து ராஜராஜேஸ்வரி கோயில். இந்த ராஜராஜேஸ்வரி கோயில் வந்து உங்களுக்கு அது ஒரு மடம், சிருங்கேரி மடம் மாதிரி. இந்த கோயில் ஒரு மடம். அவங்க தான் இந்த கோயிலை வந்து பாதுகாக்கிறாங்க. அங்கே நிறைய அதிஷ்டானம் வேறு இந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து உள்ளே வந்து ஃபோனே அலௌடு கிடையாது. வெளியில் நான் வந்து காம்பவுண்ட் சுவர், அந்த கோபுரம் அந்த தான் நமக்கு அலௌடு. அதனால் வெளியிலேருந்தே உங்களுக்கு ராஜராஜேஸ்வரி கோயிலை அருமையாக காட்டுறேன். ಇಲ್ಲಿ ಈ ಟೆಂಪಲ್ ಅಲ್ಲಿ ವಾಶ್ರೂಮಿಗೆಲ್ಲ ಹೋಗಿಕೊಳ್ಬೋದು. ವಾಶ್ರೂಮ್ ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ಟೆಂಪಲ್. என்னுடைய உங்களுக்கு கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே தான் பஸ்ஸு நிற்கிது, மெயின்லேயே தான் நிற்கிது. வந்து ஈஸியாக ஏறிக்கலாம். கோயிலினுடைய கோபுரம், கருவறை கோபுரம் தங்கத்தால் வேயப்பட்டிருக்கு பாருங்கள். அங்கே வந்து ராஜராஜேஸ்வரி அவ்வளோ அருமையாக கையில் கரும்போடு ஏந்தி இருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கோயில் உள்ள விளக்கு, கருவறையில் அவ்வளோ விளக்குகள் சக்கச்சோதியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியில் இருக்க மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இங்கே எலுமிச்சம்பழம் வைக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு அழகாக அந்த கொடிமரத்துக்கு அதுக்கு இன்னும் உள்ளே போனால் தான் உங்களுக்கு கருவறை இருக்கும். இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து இங்கே பூம்பு மாடுக்கார வருவாங்க. அவங்களே நம்ம பார்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஏறி அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த கோயில் வந்து நம்ம ஃபேவரட் முருகன் கோயில், ஷண்முகா முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சண்முககிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த ஒரு ஏற்றத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. ஒரு சின்ன குன்றின் மேலே உங்களுக்கு இருக்கும். பெரிய 6 முகம், பெரிய முகம், 2 பெரிய மயில் நம்மளை வந்து வரவேற்கும். திருப்பரங்குன்றத்தில் நம்ம நுழைவாயில் 2 மயில் வரவேற்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கும்போது எனக்கு நம்ம இங்கே நேராக மேலே ஏறி போக வேண்டியதான். இவங்க ஒரு இடத்துல அழகாக வந்து பஸ்ஸை பார்க் பண்ணிட்டாங்க. இங்கேயே தான் உங்களுக்கு வந்து கருமாரியம்மன் கோயிலே இருக்குது. வந்து முருகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருமாரியம்மன் கோயிலை பார்ப்போம். ಕರಿಮಾರಮ್ಮ ಟೆಂಪಲ್ ನೋಡ್ಕೊಂಡೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಇಲ್ಲಿ 35 ಮಿನಿಟ್ಸ್ ಇರುತ್ತೆ. 11-10 ನಿಮಿಷಕ್ಕೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಡಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಮೇಡಮ್. ಮುಂದೆ ದೇವಸ್ಥಾನ ಎಲ್ಲ ಕ್ಲೋಸ್ ಆಗುತ್ತೆ ಲೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ. ಕರೆಕ್ಟಾಗಿ 11 ಹೊತ್ತಿಗೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಇಲ್ಲಿ ಮೇಲೆ ನೋಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಕರಿಮಾರಮ್ಮ ಟೆಂಪಲ್ ಬನ್ನಿ. ಓಕೆನಾ ಮೇಡಮ್? 35 ಮಿನಿಟ್ಸ್ ರೈತ ಇದ್ದರು. ಕರೆಕ್ಟಾಗಿ 11 ಹೊತ್ತಿಗೆ 10 ಮಿನಿಟ್ ಅಜನ ಇದ್ದಾರೆ. ಷಣ್ಮುಖ ಟೆಂಪಲ್ ಇದರ ಬೆಕ್ಕೆ ಇಲ್ಲ. எங்களுக்கு 35 நிமிஷம் கொடுக்கப்பட்டது. அதுக்குள்ளே மேலே ஏறி கீழே வந்தோன்னா ரொம்ப பெரிய படி கிடையாது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. அழகாக மேலே ஏறி போக வேண்டியது தான். எவ்வளோ பெரிய வீல் தெரியுது பாருங்கள். நீங்கள் இந்த கோயிலை ரசிச்சுட்டே வாங்க.
ஸ்தானத்தில் இருக்க முருகர் சிலை இப்படித்தான் இருக்கும் அந்த உருவம். இந்த பக்கம் இறங்கணும், அந்த பக்கம் ஏறுற வழி. நம்ம பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போகும். பஞ்சமுக ஆஞ்சநேயர், இது விநாயகர் இருப்பார், ஆஞ்சநேயர்னே வருது விநாயகர். அந்த விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு மேலே ஏறி போக வேண்டியதுதான். நடுவில் வந்து சிவன் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கத்துக்கு போகிற வழி ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு பாம்பு புற்று இருக்கும் இல்லையா, புற்று மண்ணால் செய்யப்பட்டது மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. சிவப்பு கலரில் சொர சொரன்னு அப்படி இருக்கும். அது தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு இது புற்று மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது உள்ள லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பிள்ளையாரை பார்த்துட்டு மூஞ்சூரையும் பார்த்துட்டு ஒரு வாகனத்தையும் பார்த்துட்டு நம்ம நேராக போய் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே தான் குன்றின் மேலே தான் வந்து முருகர் இருப்பார். குன்றுருக்கும் இடமெல்லாம் முருகர் இருப்பார்ன்ற மாதிரி கீழே வந்து அண்ணனை பார்த்துட்டு மேலே போய் தம்பியை பார்ப்போம், நடுவில் அப்பா இருப்பார். ஓகேவா? அதை சுற்றி வியூவெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், ரசிச்சுட்டே வாங்க. मास्क काट रे मास्क काट ये जेव्हा गेले चालू त्याने आलायचं आलाय ती क्या முருகப்பெருமாள் கொடிமரத்தோட முன்னாடி மயில் இருக்கும். உள்ள கருவறையில் முருகர் வள்ளி தேவியானோட இருப்பார். உள்ளே வந்து வீடியோலாம் அலௌடு கிடையாது, வெளியே இருந்த மணிக்கே காட்டுறேன், அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. கருவறையின் மேலே தான் 6 முகம், பெரிய முருகப்பெருமானுடைய முகம் 6 முகம் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் 4 தான் தெரியும், அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் 4 முகம் வர அந்த பக்கம் 2 முகம் இருக்கும். 6 முகத்தையும் அழகாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சுட சுட பிசிபெல்லாபாத் கொடுத்தாங்க. சாம்பார் சாதம் அவ்வளோ கொதிக்கிறதுக்கு அவ்வளோ காரமாக அருமையாக இருந்துச்சு. அப்படி முருகருக்கு நம்ம நெய்வேத்தியம் காட்டிட்டு சூப்பராக பிசிபெல்லாபாத் சாப்பிட்றோம். அங்கே அனுமார் கோயிலில் உங்களுக்கு சுட சுட சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. இங்கே பிசிபெல்லாபாத் சூப்பராக சாப்பிடுவோம். அருமையான தரிசனம் பார்த்தாச்சு. கீழே விநாயகரை வணங்கிட்டு நடுவில் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு, சிவபெருமான் இருக்கிற இடத்துல அந்த லிங்கத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல புத்து மண் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே போய் முருகரையும் கும்பிட்டாச்சு. முருகருடைய கருவறைக்கு மேலே 6 தலையனுடைய பெரிய முருகர் வந்து உருவத்தையும் நம்ம முகத்தையும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம மேலே ஏறி போனோமோ அப்படியே கீழே இறங்கி வர வேண்டியதான். ஏன்னா பஸ் வெயிட்டிங்கில் இருக்குது இல்லையா, அங்கே பக்கத்தில் தான் உங்களுக்கு கருமாரியம்மன் கோயில் இருக்குது. அதனால் இந்த கருமாரியம்மனையும் நம்ம பார்த்துருவோம். அது வந்து மகா பெரியவா சொல்லுவாங்களே, அவங்களுடைய சாரதா பீடம் அந்த கோயில் அது. அந்த கோயிலை நம்ம பார்த்துருவோம். பஸ்ஸு கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம அதுக்கு பக்கத்தில் வந்தால் தான் இந்த கருமாரியம்மன் கோயிலுக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அலௌடு கிடையாது, வீடியோவும் அலௌடு கிடையாது. வெளியிலேருந்து மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கருவறையில் இப்படி தான் உங்களுக்கு கருமாரியம்மன் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் விளக்கு 2 பக்கமும் இருக்கும். கீழே அம்மன் உருவம் இருக்கும், ஸ்ரீசக்கரமும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த கோயில். விளக்குகள் அவ்வளோ அழகாக ஏற்றி வச்சுருந்தாங்க இந்த கருமாரியம்மன் கோயிலுங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அவருடைய முருகர் தெரியாதா, பையன் இங்கே இருக்கார், அம்மா இங்கே இருக்காங்க. ஓகேவா? இது 2 பக்கத்தில் தான் 2. அதனால் ரொம்ப தூரம் பஸ்ஸு வந்து சென்டரில் நிப்பாட்டாங்க. நம்ம இப்போ மேலே போய் என்னால் முடிஞ்சவளவு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா?
இங்கே வந்து கருமாறனுடைய கருவறை வந்து அழகாக தேர் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. கல்லால் ஆன தேர். அந்த தேருக்கு உள்ளே தான் அவங்க தாயார் அழகாக விளக்கு வச்சுட்டு அவ்வளோ அருமையாக இருப்பாங்க. உங்களுக்கு சுற்றி இங்கே வரும்பொழுது உங்களுக்கு அவர் முருகரையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே கால பைரவரும் இருப்பார். அன்றைக்கி வந்து தேய்பிரை அஷ்டமினால் பைரவருக்கு வந்து உங்களுக்கு வந்து பூசணிக்காய் வச்சு விளக்கேற்றிருந்தாங்க. ஆனால் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. இதுதான் கொடிக்கம்பம் வந்து நல்ல காப்பரில் இருக்குது பாருங்கள், கும்பிட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சுற்றி வெளியில் வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இங்கேருந்து அந்த உங்களுக்கு அவருடைய பையனோட கோயிலையும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அவர் 6 முகமும் தெரியுதுங்களா? ஓகேவா? கீழே இறங்கி வந்து பஸ் ரெடியாக இருக்குது. பஸ்ஸு இப்போ கிளம்பிருச்சு, அடுத்த கோயிலுக்கு கிளம்பிடுச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு ஜோதிர்லிங்க தரிசனம், ஓம்கார கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம போகிறோம். ஏற்கனவே இது மலை மேலே தான் நம்ம ஏறி போனோம். அடுத்து அந்த ஓம்கார கோயிலுமே உங்களுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். நல்ல ஏற்றத்தில் தான் உங்களுக்கு இருக்கும். 12 ஜோதிலிங்கங்கள் அங்கே இருக்கும். அதை வந்து உள்ளே சுற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஃபோட்டோ அலௌடு கிடையாது. போகிற வழியை உங்களுக்கு காட்டுறேன். உள்ள ஜோதிலிங்கத்துக்கு அலௌடு கிடையாது. வெளியில் கோயிலெலாம் காட்டுறேன். இந்த கோயில் எப்படின்னா அதாவது தெற்கும் வடக்கும், அதாவது தென்பகுதியில் கோயிலும் வடக்கு பகுதியில் கோயிலுடைய கோபுரங்கள்லாம் கலந்து அழகாக வந்து இங்கே மேலே வந்து அந்த கோபுரமும் நம்ம இங்கே தென் பக்கம் இருக்கிற கோபுரங்களும் அந்த விமானங்களும் சேர்ந்து இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அது இங்கே வந்து ஒத்துமையாக பண்ணியிருப்பாங்க. எல்லா தெய்வமும் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி இயேசுநாதர் இருப்பார், குரான் இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிய மதம் அவங்களுடைய வந்து குருவும் இருப்பார். எல்லாமே ஒரு பெரிய பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க. நான் மேலே ஏறி பார்க்கும்போது வீடியோ எடுக்கலாம். பட் அந்த வந்து 12 ஜோதிலிங்கத்தை மட்டும் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதை மட்டும் நான் வெளியில் மட்டும் உங்களுக்கு கோபுரத்தை மட்டும் காட்டுறேன். இப்போ நம்ம அந்த இடத்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நல்ல மேடாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு டென்ஸாக இருக்குது இந்த இடமெல்லாம். பஸ்ஸை அழகாக டிரைவர் பார்க் பண்ணிட்டாரு. எல்லோரும் இறங்கி நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்து வழியாக அப்படி உள்ளே போய் ஜோதிர்லிங்க தரிசனம் பார்க்க வேண்டியதான். இங்கே பார்த்திங்களா இப்படி தான் விமானங்கள் இருக்கும். இன்னும் போக மேலே காட்டுற என்ன தெளிவாக பார்க்கலாம். பெரிய கல்லாலான கொடிமரம் இருக்கும். இது உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம். பெங்களூர் டவுன் ஃபுல்லாக பார்க்கலாம். அவ்வளோ உயரமாக இருக்கும் இந்த மலை. நிறைய பேர் இங்கே செல்ஃபிலாம் எடுத்துட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. பில்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ உயரமான பில்டிங். நம்ம எவ்வளோ உயரமான இடத்துல இருக்கோம் பாருங்கள். இப்போ கோபுரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோயில் தென்பகுதியில் இருக்க கோயிலும் வடப்பக்கத்தில் இருக்கிற கோபுரம் எல்லாமே கலந்து நான் வச்சுருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு 12 ஜோதிலிங்கங்கள் இருக்குது.
இப்போ உங்களுக்கு அழகாக கோயிலினுடைய கோபுரம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த கோபுரங்கள் எத்தனை வகையான கோபுரங்கள் வந்து செயின் கோயில், மசூதியினுடையது, நம்ம கோயில் வந்து அம்மன் கோயிலுடைய கோபுரம், கலசம் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. நடுவில் இதுக்குள்ளே தான் ஜோதிர்லிங்கம், 12 ஜோதிர்லிங்கம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் சுற்றி வருகின்ற இடத்துல வந்து சும்மா ஒவ்வொரு ஷெட்டில் ஒவ்வொரு லிங்கம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த லிங்கம் என்ன பேருன்னு தெரியல, பட் பெரிய பெரிய லிங்கமாக வச்சுருப்பாங்க. அதை அப்படியே பார்த்துட்டே நம்ம சுற்றி வர வேண்டியது தான். இந்த இடத்துல வந்து தச வில்வம் இருக்கும். 3 வில்வ மரம், தச வில்வம் வச்சுருக்காங்க. இன்னொன்று உத்ராட்ச மரமும் இங்கே இருந்துச்சு, நான் பார்த்தேன். உத்ராட்ச மரத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த உத்ராட்ச கொட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் மேலே ஏறி போனால் இந்தமாரி பெரிய ஸ்படிகலிங்கம் இருக்கும். அது வந்து தியானம் பண்ணுற இடமா இது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம். அதையும் முடிச்சுட்டு இன்னும் மேலே போகணுங்க. பாருங்கள் எவ்வளோ மேலே ஏறிக்கிட்டே போகிறோம் பாருங்கள். பச்சை பசேல் இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை சுற்றி உங்களுக்கு வந்து புத்தர் இருப்பார், ஜெயின் இருப்பார், இயேசுநாதர் இருப்பார், அப்புறம் முகமது நபிகள் இருப்பார், ராமானுஜர் இருப்பார், அதுக்கப்புறம் ஆதிசங்கர் இருப்பார். பெரிய பெரிய சிலையை சுற்றி வச்சுருப்பாங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்றது காட்டுறதுக்காண்டி இதை வச்சுருப்பாங்க. இது வந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பு நமக்கு ஞாபகம் வரும். இந்த அமைப்பு வந்து அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே மேலேருந்து ஒரு வியூ எடுத்துக்க வேண்டியதுதான் வியூ பாயிண்ட்டு. எவ்வளோ பெரிய ஆலமரம் தெரியுமா? 1000 வருஷத்துக்கு மேலே பழமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை சுற்றி தான் ஞானிகள் படம் வந்து உருவங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த உத்திராட்ச மரம். உத்திராட்ச கொட்டை நிறைய இருக்குது. கீழே ஒன்றும் விழுகலை. நானும் உத்திராட்ச மரத்தை பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நல்லா ப்ளூ கலரில் அதில் காய் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பழமானாலும் கீழே விழுகும் போல இருக்குது. சரி மரத்தையாவது பார்த்தோமேன்னு இந்த சந்தோஷமாக இருந்துச்சு. உத்திராட்ச கொட்டை மரம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வில்வம், அதை இந்த தச வில்வம், நவ வில்வம் கிடையாது, தச வில்வத்தையும் நம்ம பார்த்தோம். பஸ்
பஸ்ஸு கிளம்பிருச்சு. மேலே ஏறி போன பஸ்ஸு அப்படியே கீழே இறங்கி வருது. எல்லாம் டயர்ட் ஆகிட்டாக்கு பஸ்ஸில் பாருங்கள். மேலே ஏறதுனால இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ரொம்ப நம்ம ஏற்றோம் இல்லையா. இந்த வந்து ஓங்கார டெம்பிளில் வந்து நல்ல வாக்கிங், உங்களுக்கு சூப்பராக வாக்கிங் போனோம். அடுத்து வந்து நம்ம போக வேண்டியது வந்து இஸ்கான் வைகுண்ட பெருமாள் கோயில், ராதே கிருஷ்ணா அப்படி சொல்லுவாங்களே, அதான் இஸ்கானுடைய கோயில் தான். அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்வாங்க. பெருமாள் திருப்பதி பெருமாள் கோயில் மாதிரியே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போய் பார்ப்போம். எல்லோரும் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக இருக்காங்களே. அப்படியே நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு வியூ விடுவோம். அப்படியே நம்ம இப்போது நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ಇಲ್ಲಿ ಸೈಗೇನೆ ಫಸ್ಟ್ ಈಗ ಸ್ಟೆಪ್ ಹತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ ರೈಟಲ್ಲಿ ಒಂದು ವಾಶ್ರೂಮ್ ಉಂಟು. ವಾಶ್ರೂಮ್ಗೆ ಹೋಗೋರು ಫಸ್ಟ್ ವಾಶ್ರೂಮ್ ಹೋಗಿ ನೋಡ್ಬೋದು, ಇಲ್ಲಂದ್ರೆ ದೇವಸ್ಥಾನದ ದರ್ಶನ ಆದ ಮೇಲೆ ವಾಶ್ರೂಮ್ಗೆ ಬರ್ಬೋದು. ಎಲ್ಲರೂ 1:10 ಆಗುವಾಗ ಬಸ್ಸಿಗೆ ಬನ್ನಿ. 1:10, 1 ಗಂಟೆ 10 ನಿಮಿಷ, 1 hour 10 minutes. 1 ಗಂಟೆ 10 ನಿಮಿಷ. இது கொஞ்சம் பெரிய கோயில், நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் சாப்பிட போனோம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவரும் கண்டக்டரும். ஸோ கீழே இறங்கி வந்து நம்ம கோயிலில் சுற்றி பார்க்கக்கூடாது. ரொம்ப பெரிய கோயிலுங்க, நான் காட்டேன், நீங்கள் அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்து இப்போ நம்ம கருவறைக்கு வரோம். நல்ல மரத்தாலான கருடாழ்வார் உடைய இது இருக்கும். அந்த மரத்தில் கருடாழ்வார் இருப்பார். முன்னாடி வந்து ராதாகிருஷ்ணர். நம்ம இஸ்கானில் இருக்கிறது ஃபஸ்ட்டு அவங்களாம் தரிசனம் பண்ணுறோம். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். வெளியிலேருந்து உள்ளே வந்து வீடியோ அலோடு கிடையாது. ஸோ வெளியிலேருந்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தா நம்ம இந்த முருகர் கோயிலுடைய 6 முகமும் தெரியும் பாருங்கள். அதையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். தெரியுதுங்களா? சூப்பராக தெரியுதுங்க பாருங்கள். அவ்வளோதான், உள்ளே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி பஸ்ஸுக்கு வந்து பஸ்ஸில் ஏறி அடுத்து நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் போக போகிறோம். இங்கே ஃபுல்லாக வந்து டிராஃபிக்கு. ஸோ அப்படியே உள்ளே இருக்கவங்க அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஜோதிர்லிங்கம் டயர்டு, இது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. வந்து வைகுண்டம், இஸ்கான் வைகுண்டம் வந்து ரொம்ப மேலே ஏறி போனோமா. ஸோ அதுவும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. எல்லாம் டயர்டாக உட்காந்துருந்தாங்க. நம்ம அதுக்கடுத்து நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் தான் நம்ம போக போகிறோம். அங்கே போனால் தான் நமக்கு லஞ்சு, அவங்களுடைய உணவு நமக்கு கொடுக்குறாங்க இலவசமாக. நாங்கள் அங்கே போய் நம்ம சாப்பிடலாம் அந்த ஆசிரமத்தில். அதனால் அங்கே போய் சாப்பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா, பாண்டிங்கு. அதனால் அவங்க ஃபோன் பண்ணி ஆர்ட் ஆஃப் லிவ்லேருந்து ஒரு கைடை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த டிரைவர் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிப்பாட்டி அந்த கைடு உள்ளே ஏறிக்கிட்டாருங்க. அந்த கைடு வந்து சுற்றி பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே வருவார். ஆனால் நம்ம வந்து நேராக சாப்பிட்ற இடத்துக்கு தான் போகிறோம். இது வந்து 300 ஏக்கரா அப்படின்னு சொல்ல வராரு. இங்கே எங்கெங்கே இருக்குது, இங்கே வந்து சமஸ்கிருதம் கற்றுக்கிறவங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங்களுடைய அவங்களுடைய வகுப்பு பசங்கள்லாம் இங்கே வந்து சம்மர் கோச்சிங் மாதிரி சேரலாமா. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு அம்மன் கோயில் கட்டியிருக்கிறாங்க, பகவதி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு. கோமதி அம்மனும் பகவதி அம்மனும் சொல்கிறாங்க. அந்த கோயில் காட்டுறாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே வராரு. நம்ம அதை கேட்டுக்கிட்டே வரோம். நம்ம நேராக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட அவர் வருவார். அதாவது நடக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம், வந்து பேட்ரி கார் யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஏறி வரலாம். அதில் ஏறி வந்து அப்படியே அவர் சொல்லி சுற்றி காட்டுறாருங்க. நம்ம சாப்பிட்டுக்குவோம், பசிக்குது.
சாப்பிட்டாச்சு. பேட்ரி கார் ரெடியாக வந்தாச்சு. ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு. இவங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறனால அவங்களுக்கு டூரிஸ்ட்னால அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ ரொம்ப வயசானவங்கள ஏற்றிட்டு போகிறாங்க. பஸ் அங்கேயே நிப்பாட்டிட்டு சுற்றி ஃபுல்லாக காட்டுறாரு. உள்ள கைடு உட்காந்துருப்பார். அதனால் அதை நான் பார்த்துட்டே வருவோமா. 300 ஏக்கராங்க. இதில் என்னென்ன இருக்குது எல்லாமே அவர் சொன்னார். ఏం చేస్తున్నావు? వాట్ ఆర్ యూ డూయింగ్? கார்டனுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பெருமாள் கோயில் காட்டினாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சப்த கன்னியர் காட்டினாங்க. அங்கே வந்து படிக்கிற பசங்க, சமஸ்கிருதம் படிக்கிற பசங்கள்லாம் காட்டினாங்க. இந்த குளத்துல பாருங்கள், இந்த மீன் அப்படியே நிற்கிதுங்க, நீந்தி கூட போகலை, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. லைன் கட்டி டிராஃபிக்கில் நிற்கிற மாதிரி நிற்கிது. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அது ஏனே அப்படி தெரியலை, நீந்தவே இல்லை. அப்படியே கத்தாழை செடியை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் வந்து 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்லா இருக்கும்னாரு. ஸோ எல்லோரும் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து சேரில் மெடிடேஷன் பண்ணோம். அவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். குரூப் வீடியோவும் நம்ம எடுத்தோம். ஓகேவா, இதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸுக்கிட்ட போய் நம்ம அதுக்கப்புறம் நேராக பனசக்கரி போக வேண்டியது தாங்க. இவர் தாங்க கைடு. எல்லோரும் ஒரு குரூப் வீடியோ ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கிட்டோம். எல்லாருக்கும் டயர்டு. பாதி பேர் தூங்கிட்டாங்க, சில பேர் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க குழந்தைய வச்சுட்டு. ஃபுல்லாக வந்து அங்கே உங்களுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் டயர்ட்னஸ் தான். சரி, இப்போ நேரம் நம்ம பனசங்கரி போகலாம். இடையில ஒரு டீக்கு நிப்பாட்டினா டீ குடிக்கலான்னு பார்த்தோம். அப்படியே டீயை குடிச்சிட்டு கூட நம்ம பனசங்கரி போய் பார்க்கலாம். பனசங்கரி கோயில் வந்துச்சு. ரோடு மேலேயே தான் இருக்கும். நம்ம மாரியம்மன் கோயில், பெரியபாளையத்தம்மன் கோயில் மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி தேய்பிரி அஷ்டமினால இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த ஓரமாக ரோடு ஓரமாகவே பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இறங்கி நடந்து வந்து அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இங்கே பார்த்தாலும் எலுமிச்சம்பழ தோரணம், மாலைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். விளக்கு, நிறைய விளக்கு இங்கேயும் ஏற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் நடந்து வரும்பொழுதே உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் சுவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு அங்கே அந்த கோபுரங்கள்லாம் காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. உள்ளேயும் உங்களுக்கு
வீடியோ அலௌடு கிடையாது. நாங்கள் இதில் இவங்க கவர்மெண்ட்லேருந்து போனதுனால, இந்த கேஎஸ்ஆர்டிலேருந்து போனதுனால உள்ள நேராக தேவஸ்தான கருவறைக்குள்ளே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் டக்குன்னு வெளியே வந்துட்டோம். ஏன்னா டிராஃபிக்கில் பஸ் நிப்பாட்டிருந்ததுனால அவர் டிரைவர் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னுட்டு அப்படியே டக்குன்னு அதனால் கொஞ்சம் வீடியோ வேகமாக இருக்கும். வேறு வழியில் வேகமாக நடந்து போய் வேகமாக எடுத்துகிட்டு வந்தது. 2 பக்கமும் ரோட் சைடு 2 பக்கமும் இங்கே நிறைய விற்றுட்டு இருப்பாங்கங்க. பூக்களும் இருக்கும், கமர்ஷியலாகவும் விற்பாங்க, எலுமிச்சம்பழம் இருக்கும், காய்கறிகளும் இருக்கும். நீங்கள் சிறுவாபுரிக்கு போயிருக்கீங்களா? சிறுவாபுரியில் இப்படி தான் இருக்கும், காய்கறிகள்லாம் விற்பாங்க. அங்கே பக்கத்தில் கிராமத்தில் அதே மாதிரி இங்கே காய்கறிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எலுமிச்சம்பழம் மாலை, அதாவது விளக்குகள் ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வித்தியாசம் பூக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெங்களூரில் மொத்தம் 6 விளக்கு 9 விளக்கு, அதே மாதிரி உங்களுக்கு இனிப்பில் விளக்கு, அச்சு வெள்ளை விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் கோபுரம். அப்படியே கோபுரத்தை பார்த்துட்டு நம்ம உள்ள தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர வேண்டியதான். இதுதான் கடைசி கோயில். நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஸ்டாப்பிங்கில் எவ்வளோ பக்கமாக இருக்கோ அவங்கவுங்க அங்கங்கே இறங்கி வேறு பஸ்ஸு பிடிச்சி போய்க்கலாம், இல்லைன்னா மெஜஸ்டிக்கில் இறங்கி அங்கேருந்து மாறி போய்க்கலாங்க. அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டே வருவோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா கோயிலும் அருமையாக பார்த்தோம். அங்கே உங்களுக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு நாளாக அன்றைக்கி அமைஞ்சிருந்துச்சு. அதனால் உங்களுக்கு கடைசி மங்களகரமான நம்ம மாரியம்மன், நம்ம பண்ணாரி அம்மன் கோயிலோட முடிப்போம். எலுமிச்சப்பழம் பூக்களோடு பார்த்து முடிப்போம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெங்களூர் இருக்கவங்க ஒரு நாள் ட்ரிப் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கு போயிட்டு வாங்க. அதுக்கடுத்த வீடியோ நான் டூர் போகும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். எப்போ மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கட்டும். அப்போ தான் அவங்களுக்கு ஐடியா வரும். இந்த மாதிரி விரிவாக எல்லோரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க, ஷார்ட்டாக முடிச்சிருப்பாங்க. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.